Hi hello everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட Instagramல வந்து பாத்தீங்கன்னா ரீபோஸ்ட் சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வரல அப்படினா இந்த ஃபீச்சரை நம்ம எப்படி வர வைக்கலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ வந்து நீங்க ஹோம் பேஜ்ல இருந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜ்க்கு சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க நமக்கு இந்த ரீபோஸ்ட் ஐகான் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. நமக்கு வந்து ரீபோஸ்ட் அப்படின்ற எந்த ஒரு ஐகானுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல் பேஜ்ல வந்து இல்ல. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபீட் ஐகான் இருக்கு, ரீல்ஸ் ஐகான் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு லாஸ்டா கடைசியா ஒரு ஐகான் இருக்கு, போஸ்டர்ஸ் அண்ட் வீடியோஸ் ஃபார் யூ சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல நமக்கு வந்து 3 ஐகான் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இதுல ரீபோஸ்ட் ஐகான் வந்து இல்ல. இப்போ நம்ம எப்படி வர வைக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரீபோஸ்ட் ஐகானை இதுல வர வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எதனா ஒரு போஸ்டர்ஸை ரீபோஸ்ட் வந்து பண்ணணும். அதாவது நீங்க வந்து உங்களுடைய வீடியோஸை நீங்க வந்து ரீபோஸ்ட் பண்ணாலும் சரி, அல்லது பப்ளிக்ல வரக்கூடிய ரீல்ஸ் வீடியோவை நீங்க ரீபோஸ்ட் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். நீங்க எது பண்ணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீபோஸ்ட்ல வந்து ஆட் ஆயிடும். அதாவது ரீபோஸ்ட் வந்து வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ரீபோஸ்ட்ல ஆட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம்ல ரீல்ஸ் ஐகான் இருக்கு. ரீல்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரீல்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பப்ளிக்ல வரக்கூடிய எல்லா ரீல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா வரும். இதுல எதனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யாருடைய ரீல்ஸ் வீடியோஸ்லாம் நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணணும், நீங்க வந்து ரீபோஸ்டா ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ரீபோஸ்ட் அப்படின்றது மத்தவங்களுடைய போஸ்டர்ஸை நம்ம வந்து திரும்ப வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரீபோஸ்ட் அப்படின்ற இடத்துல போயிட்டு ஆட் ஆயிடும். அதை வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து சஜெக்ஷன் பண்ணும். இதன் மூலமா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க வந்து க்ரோத் ஆக்கிக்கலாம். ஓகே, இதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. இப்போ இதுல வந்து உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யார் அப்லோட் பண்ண வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது எந்த வீடியோவை உங்க ஆடியன்ஸுக்கு நீங்க காமிக்க விரும்புறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்க ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக நான் இந்த வீடியோ வந்து ரீபோஸ்ட் வந்து பண்றேன். இதுல ரீபோஸ்ட் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்றேன். இது போல வந்து பாருங்க இங்க நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது போல நீங்க வந்து ரீபோஸ்ட் ஐகானை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்றேன். இது போல நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்றேன். ஓகே, நான் வந்து இந்த வீடியோ ரீபோஸ்ட் வந்து பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஒரு சில வீடியோஸ் வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து திரும்ப என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ்க்கு வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ வந்து ரீபோஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு அந்த ஐகான் வந்து வரல. இப்போ வராத பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜை ரீலோட் வந்து பண்ணுங்க. இப்போ வந்து ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ணும்போது வந்து பாருங்க எனக்கு வந்து நடுவுல இப்போ ரீபோஸ்ட் ஐகான் வந்து வந்துருச்சு பாருங்க. இது போலதான் வந்து நம்ம வர வைக்கணும். இப்போ மூணாவது இருக்கக்கூடிய ரீபோஸ்ட் ஐகானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்க வந்து ரீபோஸ்ட்ல ஆட் பண்ண அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த ஐகானை வர வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரீபோஸ்ட்ல எதனா ஒரு போஸ்டர்ஸ் ஆட் பண்ணாலே போதும், அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐகான் வந்து வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ ரீபோஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணும்போது ரீபோஸ்ட் ஐகான் இதுல இருந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ உதாரணத்துக்காக ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரீபோஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்க ரீபோஸ்ட் எந்த ஐகான் கிளிக் பண்ணி நீங்க ரீபோஸ்ட் ஆட் பண்ணீங்களோ அந்த ஐகான் திரும்ப கிளிக் பண்ணுங்க. நான் வந்து ரீபோஸ்ட் ஐகான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது அது ரிமூவ் ஆயிடும். ஓகே, இது போல ரிமூவ் ஆயிட்ட பிறகு நான் வந்து இப்போ எல்லா போஸ்டர்ஸுமே ரிமூவ் பண்றேன். இந்த போஸ்டர் ரிமூவ் பண்றேன், அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் ரிமூவ் பண்றேன். ஓகே, டோட்டலா எல்லா போஸ்ட்டுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் வந்து கொடுத்துட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க நமக்கு எந்த ஒரு போஸ்ட்டுமே வந்து இதுல இருக்காது. ஓகே, நோ ரீபோஸ்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நோ ரீபோஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து அந்த ரீபோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். அந்த ஐகான் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கு ரீபோஸ்ட்ல எந்த ஒரு போஸ்டர்ஸுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த ஐகான் வந்து உங்களுக்கு அதுல ஷோ ஆகாது. இருந்தும் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ரீபோஸ்ட் ஐகானை வர வைக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து அந்த ரீபோஸ்ட் அப்படின்ற அந்த ஐகான் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷோ ஆகும், இந்த ரீபோஸ்ட் பண்ற மாதிரி. இப்போ இந்த ஐகானை வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷோ ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல ஃபர்ஸ்ட் நீங்க பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல சர்ச் ஐகான் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஐகான் கிளிக் பண்ணிட்ட பிறகு மேல சர்ச் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு டைப் பண்றேன். இப்போ இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து அப்டேட் வந்து கேட்கும். அப்டேட் கேட்கும்போது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் வந்து நீங்க கொடுத்துருங்க. அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த நியூ ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் வராது. சம் எரர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். அப்டேட் பண்ணிடணும். அப்பப்போ கரெக்டா நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து வந்துடும். அப்பயும் வரல அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு யூசருக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.